ஹலோ கைஸ். இந்த மாதிரி நம்ம அகாடமிஸ் அண்டர் கவர் ப்ரொஃபஸர் மான்வாவோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா வந்து பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கு மேலே யாருமே கவர் பண்ணல, ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மான்வா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதனால் நான் கேட்குறது ஒன்று தான், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ வரப்போகிற சண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து என்ன ரியாலிட்டி வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, நான் வந்து அதை சண்டே வீடியோவில் பார்த்துக்கிறேன். ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து இழந்துட்டேன். அதே மாதிரி எனக்கு மொத்தமாக இருந்தது என்னோடய சிஸ்டர் மட்டும்தான். என்னோடய சிஸ்டரும் நானும் வந்து அப்போ தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் என்னோடய அம்மா வந்து என் மேலே ரிலீஜனை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்கிட்ட வந்து நிறைய போயம்ஸு, பெயிண்டிங்ஸு, அதே மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிலீஜனை ஃபோர்ஸ் பண்ணி என்னோடய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்ற ட்ரை பண்ணாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் என்னால் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய வாழ்க்கையை நான் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து என்னோடய ஸ்டடீஸில் வந்து பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். 10 வருஷம் கழிச்சு நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வந்து ஆச்சாமா, அதில் வந்து செத்துட்டானா. என்னால் வந்து இந்த விஷயத்த நம்பவே முடியல. அதுவும் இல்லாமல் இதுதான் எங்கள் அம்மா மென்ஷன் பண்ண அந்த கடவுளோட பக்திக்கான பதிலா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து கேட்குறான். அதோட நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் திருப்பி வந்து பிறந்தேன். என்னால் வந்து சுத்தமாக நம்பவே முடியல. ஆஃப்டர் லைஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவுமே தெரியாது. அப்போ தான் வந்து எங்கள் அம்மா சொன்ன எல்லா விஷயமே உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சு. நார்மலாக யாருனாலையும் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. பட் அது நான் செத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லா விஷயமே வந்து புரிஞ்சிச்சு. நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது அப்படியே ஃப்ரேம் வந்து மாற்றி நம்ம வந்து இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து இந்த மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேஷனோட லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒரு மேஜிக் அகாடமியில் அண்டர் கவர் ப்ரொஃபஸராக வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் விஷயம் எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு எல்லாரோட டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு, ஹலோ, உங்களோட டிக்கெட் நான் செக் பண்ணலாமான்ற சொல்லி பார்க்கும்போது ஓகே இருந்தாங்கன்ற சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போது உங்களோட ட்ரிப் வந்து ரொம்பவே நல்ல ட்ரிப் அமையட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு வைக்கிறாரு. அதாவது 4th கம்பார்ட்மெண்ட்டில் 3rd ரூம் தான் அவங்களுதுன்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு வைக்கிறாரு. அப்போ அவருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. கரெக்டாக வந்து அந்த ரூமை தேடி வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளே போய் உட்காடுறாரு. அப்போ உள்ளே வந்து ஒரு வயசான ஆளுமே உட்காந்துருக்காரு. அவர் வந்து உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு உண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காடுறாரு. அப்போது ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ட்ரெயின் மூவ் ஆக அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இவர் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி படிச்சுட்டு தானே இருக்காரு. இவர் என்ன சொல்லுவார்னா, யூட்டா கிங்டமில் நடந்துட்டு இருக்க சிவில் வார் வந்து கடைசியாக வந்து ஒரு எண்டுக்கு வந்து வந்துருச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸோட ஃபேக்ஷன் தான் வந்து இந்த வார் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனலி எப்படியோ வந்து இந்த வார் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது, ஆமாம், கடைசியாக எப்படியோ வந்து யூட்டாவில் நடந்துட்டு இருக்க சிவில் வார் வந்து முடிஞ்சுன்னு மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இளமையாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு இல்லையா, இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க அந்த வயசானவர் வந்து, ஆமாம், எனக்கு இது எப்போ தான் முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி இவர் வந்து சொல்லும் போது, ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து, ஆமாம், இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆனது நேற்று மாதிரி இருக்குது, பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்போது இந்த யங்காக இருக்கவர் வந்து, என்ன வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என்னோட பேர் லூட்கர் செல்சின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த வயசானவர் வந்து, என்னோட பேர் வந்து கெரார்ட், எனக்கு வந்து லாஸ்ட் நேம் வந்து கிடையாது, நீ வந்து நோபலாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பண்ணுற மாதிரி சொல்லும் போது, ஆமாம், நான் வந்து ஒரு நோபல் தான், பட் நான் வந்து ஒரு ஃபாலன் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட லூட்கர் வந்து சொல்கிறாரு. அப்போ வயசானவர், ஓ அப்படியா, சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ நம்மளோட லூட்கர் வந்து என்ன கேட்குறாருன்னா, மிஸ்டர் கெரார்ட் எங்கே போயிட்டு இருக்கீங்கன்ற சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து கெரார்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லைனி டிப்ரூனியாவுக்கு தான் போகிறேன், அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல், இந்த எம்பையரோட கேபிட்டல் வந்து அதுதான். அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாமா, அதனால தான் வந்து போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்மளோட லூட்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லீத்வேக்கு போகிறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து எக்ஸேலியன் எம்பையரோட சோரன் அகாடமி இருக்கு இல்லையா, அந்த அகாடமியில் ஒரு புது ப்ரொஃபஸராக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லும் போது, ஓ அப்படியா, சூப்பர் பண்ணுறமா சொல்லிட்டு கெரார்ட் வந்து சொல்கிறாரு. அப்படி பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் இருப்போம் போலன்றமா சொல்லிட்டு கெரார்ட் வந்து சொல்லும் போது, ஐயோ அப்படிலாம் வந்து கிடையாது, நான் சும்மா வந்து எப்படியோ வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லூட்கர் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னை பற்றி பயங்கரமாக வந்து பெருமைப்படுத்திக்கலாம்ப்பா, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது, சோரன் அகாடமி இருக்கிறதுல பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு அகாடமி, பயங்கர பேர் இருக்க ஒரு அகாடமின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லூட்கர் வந்து தேங்க்ஸ் என்னமா சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம இவ்வளோ நேரமாக இந்த சிவில் வாரை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம்,
உங்களுக்கு அந்த ரூமரை பற்றி தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு லூட்கர் வந்து கேட்குறாரு. அப்போ கெரார்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிரின்சஸ் ஃபேக்ஷன் வந்து ஜெயித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது பிரின்சஸோட குரூப் வந்து இந்த வாரில் வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாரை ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விசார்டோ இல்லை ஒரு ஹை லெவலில் இருக்க நைட்டோ வந்து காரணம் கிடையாது, ஒரு மர்சனரியை சேர்ந்தவன் தான் வந்து காரணம், அவனோட பேர் மேக்கிவெல்லியாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு லூட்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ கெரார்டு வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ வந்து நம்மளோட லூட்கர் வந்து நான் இந்த ரெஸ்பான்ஸ் அவங்ககிட்ட எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து கெரார்டு என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் வந்து இது சும்மா ஒரு ரூமர்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட கெரார்டு வந்து ஓ நீங்கள் இப்போ வந்து சொரனில் தான் வந்து சொல்லி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்மளோட லூட்கர் வந்து ஆமாம் என்னை வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கெரார்டு வந்து ஓ பரவாயில்ல சூப்பர் தான், செகண்ட் இயருக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெரார்டு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கெரார்டுக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அப்போ லூட்கர் வந்து என்ன ஆச்சு ஏன் அவங்களோட மூஞ்சி மாறுதுன்ற சொல்லி கேட்கும் போது இல்லை எனக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீ பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து வெடிச்சிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லூட்கர் வந்து இன்ஜின் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள பதத்தோட கேட்க நம்மளோட கெரார்டு வந்து இல்லை அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கலி இன்ஜினியர் பண்ண ஒரு ட்ரெயின். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்மளோட கெரார்டு வந்து சொல்கிறாரு இல்லை நம்மளை வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்கார ஒரு மர்ச்சன்ட்டு நோபல் வந்து இருப்பான், அவனுக்கிட்ட வந்து திருடுறதுக்கு தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு விசார்டு வந்து இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு கெரார்டு வந்து சொல்கிறாரு. நம்ம இங்கேருந்து தப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது நம்மளோட லூட்கர் வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க நான் வந்து லீட் எடுத்துக்கிறேன், அதாவது நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வெளில வராரு. பார்த்தா இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த 4th கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க, மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேபின்ஸில் வந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடெக்ஷனும் வந்து இந்த இடத்துல வந்து வாய்ப்பே வந்து கிடையாது, இந்த கேபினுமே வந்து சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கு இல்லையா, அந்த வெடிச்ச சவுண்டு, இது வந்து 3rd கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் இவங்க தான். ஸோ அதனால இவங்களுக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே தான் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து பண்ணுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஜன்னலை உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வரான், வந்து விழுந்துட்டு இவனுங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மறைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்மளோட கெரார்டு வந்து இவனை பார்க்கும்போது எனக்கு ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போதே வந்து அட்டாக் பண்ண வரான். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா லூட்கர் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு அவனை. அப்போ லூட்கரோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே வந்து டெம்பரரியாக வந்து மயங்க வச்சிருது. ஸோ இதை பார்த்துட்டு கெரார்டு வந்து பரவாயில்ல நீங்கள் வந்து நல்ல வேலை தான் வந்து பண்ணியிருக்கீங்கன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே லூட்கர் வந்து அந்த ஆளை கார்னர் பண்ணிட்டு கேட்குறான் நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கான பர்பஸ் என்ன, இந்த ட்ரெயினை நீங்கள் எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி வந்து கேட்கும் போது கீழே விழுந்தான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ வந்து நீ எதுக்கு சிரிக்கிற ஆன்சர் பண்ணுறன்ற சொல்லி லூட்கர் வந்து கேட்கும் போது நீங்களாம் சாவறதுக்கு தான் வந்து லாய்க்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கீழே விழுந்தான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஜாக்கெட் வந்து திறக்கிறான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாம் வச்சிருக்கான் நாய். இதை பார்த்துட்டு கெரார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உயிரே இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த நாய் திறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பாம் இந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து 2 செகண்ட்ஸில் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2-1 வெடிக்கும். நம்மளோட கெரார்டு வந்து லூட்கருன்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் வெடிச்சு செதறிடுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூட்கரும் அந்த வந்தான் இல்லையா பாம் எடுத்துகிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. அப்படியே அந்த மலைக்கு மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெரார்டு வந்து லூட்கர் நீங்கள் ஓகேவான்ற சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல லூட்கர் வந்து கிடையாது. பக்கத்தில் இருக்க அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே குடிச்சிருக்காங்க. அப்போ நம்மளோட கெரார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். லூட்கர் வந்து பாவன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. இந்த எக்ஸ்ப்ளோஷனில் கெரார்டோட மாஸ்க்கு பிஞ்சிடும். அதாவது கெரார்டு வந்து ஆக்சுவலாக வந்து வயசானாலாம் வந்து கிடையாது, இவர் தான் நம்ம ஹீரோவே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதுக்கு நான் பயங்கரமான காசு வந்து செலவு பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் எனக்கு மட்டும் தான் நடக்கணுமான்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க்கை பிச்சு தூக்கி வீசுறாரு. இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மேக்கியவெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். அவனோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த மெமரியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கியவெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பேர் இருந்துச்சாமா. அதனால வந்து இந்த பேரை வந்து வச்சு பிரின்சஸ் ஃபேக்ஷனுக்குள்ளே சேர்ந்து வேலையை வந்து பார்த்துருப்பான். ஸோ இதுவுமே வந்து நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் ரொம்பவுமே ஜாலியான ஒரு நாட்களாக வந்து எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோட ஐடென்டிட்டியை வந்து நான் அந்த இடத்துல அப்படி தான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த லைனி டிப்ரூனி அந்த கேபிட்டல் இருக்குல்ல எம்பையரோட கேபிட்டலுக்கு
அதுக்கு போகிறதுக்காக இந்த மேஜிக்கல் ட்ரெயின்குள்ளே வந்து ஏறினேன். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மொத்தவங்க கவர் பண்ண எல்லா சாப்டருமே வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணிடுவேன். கவர் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புது சாப்டர் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் மிஸ்டர் லூட்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவனுக்கான கண்ணீர் அஞ்சலியை வந்து செலுத்தி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் நான் வந்து எதிர்பார்க்கல, ஆனால் எப்படியோ வந்து அவன் எல்லாரையும் வந்து காப்பாற்றிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பான். அப்போ அவன் வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்குது. யாருடான்னு திரும்பி பார்த்தா அந்த ட்ரெயினில் இருப்பான் இல்லையா அந்த மாஸ்டர், அந்த ஆள் தான். அந்த ஆள் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது நம்மளோட ஹீரோ வந்து ஒரு திருட்டு கும்பல் வந்து கையில் துப்பாக்கியோட வந்து உள்ளே வந்தாங்க, கேபின் நம்பர் 1 தான் வந்து குறி வச்சு வந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். சொல்லிட்டு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்லும் போது அந்த வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து தப்பிச்சு ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். ஸோ உங்களோட சேஃப்டி முக்கியம், நீங்கள் தப்பிச்சு ஓடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா பாஞ்ச அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தள்ளிட்டு வந்து உண்மையை சொல்லு, நீ தானே இதுக்கு பின்னாடிலாம் இருக்க, ஏன் வந்து நடிச்சிட்டு இருக்கன்றமா சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ வந்து அந்த ஆள் என்ன சொல்கிறன்றமா சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து இது எல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கணும் எனக்கு வந்து நல்லா தெரியும், ஏன்னா மேஜிக் இன்ஜினியரிங் பண்ண ஒரு ட்ரெயினுக்குள்ளே, அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வச்ச ஒரு ட்ரெயினுக்குள்ளே மற்றவங்களால ஈஸியாக வந்து வரவே முடியாது, அதுவும் இல்லாமல் உன்னோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக வந்து யாருனாலே வர முடியாது, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் ஏமாத்துறதை விட்டு உண்மையை வந்து ஒத்துக்கொன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஆள் வந்து நிறுத்துன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டு அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிற்க வச்சுட்டு அவனோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அந்த ஆளை வந்து தூக்கி முன்னாடி வந்து வீசும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட உடம்புக்குள்ள ஒரு 8 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா பாயுது டக்குன்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து யாரா இவனுங்கன்ற மாதிரி பார்த்தா இவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு கும்பலை சேர்ந்த ஆளுங்க. கொஞ்சம் பேர் வந்து மிச்சம் இருப்பாங்களே அவனுங்கெல்லாம் கத்தி எடுத்துகிட்டு வரானுங்க, சரி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு யாரெல்லாம் உயிரோட இருக்கான்னு சொல்லி பாருன்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்ணுறீங்கன்ற சொல்லி பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சாவுடான்றமா சொல்லிட்டு அவனுக்கு துப்பாக்கி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களோட துப்பாக்கியை ஒர்க் ஆகாமல் போயிடுது. என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துப்பாக்கியை வந்து ஒர்க் ஆகாமல் பண்ணியிருப்பான். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு விசார்டுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டேய் இவன் ஒரு விசார்டான்றமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் வந்து கேஷ் பண்ணுறான். கேஷ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மேஜிக் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் கேன்சல் ஆகிடுது. எப்படிறான்றமா சொல்லி பார்த்தா ஆப்போசிட் கும்பல்லே ஒரு விசார்டு வந்து இருப்பான், அவன் வந்து கேன்சல் பண்ணியிருப்பான். ஸோ பார்க்கும்போது 2 பேருமே 4th ரேங்க் விசார்ட் மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால இவனை பற்றி நான் எதுவுமே கேள்விப்படலன்றமா சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துல நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நான் இங்கேருந்து குதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிடுறான். அப்போ வந்து எங்கடா தப்பிச்சு போனான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து குதிச்சிருப்பானா, அவனை வந்து பார்க்குறாங்க, அவன் வந்து காணோன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இங்கேருந்து எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். அவன் ரூஃபில் தான்டா இருக்கான்றமா சொல்லிட்டு அவன் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போது மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, அவன் வந்து என்ன ஃப்ளையிங் மேஜிக் யூஸ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் மூடிட்டு போய் தேடுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவனை தேடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃப்டியோட வந்து போயிட்டு அவன் வந்து பக்கத்தில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. என்னென்னு பார்த்தா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு விசார்டு கிடையாது, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹண்டர்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துல அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. இவனுங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட வச்சிருப்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்குள்ளே வந்து மாட்டுறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கே போனான்ற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருப்பான். ஒரு பெரிய ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணி அவனுக்கு மேலே வந்து அட்டாக் பண்ணுறான். லிட்டரலாக அந்த ஸ்பெல்லில் மொத்த பேருமே வைப் அவுட் ஆயிடுறாங்க, ஒரே ஒருத்தனை தவிர. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடறானா சர்வைவ் ஆயிடுறான் சாவாமல். அப்போ அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்குடா எங்களை கொலை பண்ணுறான்றவ சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஏன்டா வளர்ற, நீ தான்டா என்னை கொலை பண்ண வந்தீங்கன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையுமே நீங்கள் வந்து ரொம்ப க்ரேஸியாக வந்து நடந்துக்கிட்டீங்க, பட் இதுக்கு மேலே உங்களை வந்து தப்பிக்க விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் உங்களை வந்து தப்பிக்க விடலாம் தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னோட மூஞ்சி வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்க, அதனால் நீங்கள் அடுத்த மூவ் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து தெரியும், அதனால் உங்கள் யாரையும் நான் வந்து உயிரோட விடுறதுக்கு வந்து எந்த பிளான்மே எனக்கு வந்து கிடையாதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நின்று பேசிகிட்டு இருக்க அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆனா இல்லையா அவனோட உடம்பு 2 துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விழுது, ஒரு ஐஸ் அட்டாக் விழுந்து
நம்ம ஹீரோக்குமே என்ன நினச்சுன்னு புரியாது. அப்போ தான் வந்து ஒரு பொண்ணோட குரல் வந்து கேட்குது. அந்த பொண்ணு வந்து நீ ஓகே தான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லைன்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் கோல்டு ஸ்டீல் நைட்ஸு, நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோல்டு ஸ்டீல் நைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது. அதாவது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி ட்ரூப் மாதிரி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இருக்க ட்ரெயினுக்குள்ளே வந்து எல்லாரையும் காப்பாற்றுக்காக வந்து வராங்க. இப்போ அப்படியே மற்ற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளியர் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. எல்லோரும் முடிச்சுட்டு லைனாக அவங்களுக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சு, செகண்ட் கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சுன்ட்டு. இதே மாதிரி மொத்தத்தையும் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரிப்ளையாக வந்து அவங்க பண்ண வேலை ரொம்ப சந்தோஷம், இப்போ மீதி இருக்காங்கல்ல அந்த பேசஞ்சர்ஸ், ஸோ அவங்க எல்லாரையும் சேஃபாக வந்து அடுத்த ஸ்டேஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேத்வேக் ஸ்டேஷன். அதாவது நம்மளோட லூட்கர் இருக்கார் இல்லையா, அவர் போகிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த இடம் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே உட்காந்துருப்பான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு அந்த டெரரிஸ்ட்னால உனக்கு எதுவும் ஆகலைப்பா, உனக்கு எதுவும் அடிப்படலைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ வந்து இல்லை உங்களோட ஹெல்ப்னால தான் வந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஓகே, நான் வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறேன், என்னோட பேர் வந்து வெரோனிகான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது நான் வந்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கலான்னு வரும்போது பின்னாடி இருந்து அவங்கள ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. அவனுக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்து ஆர்டர் நைட்ஸோட கமாண்டில் வந்துருக்கீங்களான்னு நம்ம சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் வைஸ் கேப்டன் வெரோனிகான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் ரெம்லெஸ், நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த லேத்வேக் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு இல்லையா, இதோட போலீஸ் ஆஃபீஸர் நான் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு வந்து அரட் மவுண்டனில் வந்து ஒரு ட்ரெயின் அட்டாக் நடந்துச்சுன்னு இப்போ தான் வந்து தெரிய வந்துச்சு, ஸோ அதனால தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் மொத்த பேரையும் வந்து போட்டு தலையாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஒர்க்குக்கு நான் ரொம்பவுமே பாராட்டுறேன், ரொம்பவுமே நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் புரியல. ஏன்னா ஒரு மேஜிக்கல் இன்ஜினியரிங் பண்ண ஒரு ட்ரெயின்குள்ளே ஒரு ப்ரொடெக்ஷனோட எப்படி வந்து ஒருத்தன் உள்ளே வந்தான், ஸோ அதனால் உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ வந்து இவங்களுமே வந்துட்டு, அதாவது இந்த வெரோனிகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டான பாயிண்ட் தான், அப்போ நீங்கள் வந்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு மட்டும் வெளில சொல்லிட்டு சைடில் திரும்பி பயங்கரமாக வந்து யோசிக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன்ட்டு அந்த கெராரோட ஐடென்டிட்டி தான் இருந்துச்சு, ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாதாம்மா. ஏன்னா அவனோட டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் நார்மலாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான், அதுவும் இல்லாமல் ட்ரெயின் வந்து லீகலாக தான் வந்து ஏறி இருப்பான். ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சி தான், அவனை எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து 40 வயசில் இருக்க ஆள் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மாட்டினா என்னை கண்டிப்பாக தூக்கில் போட்டுருவாங்க, இல்லைனா வந்து என்னை வச்சு பயங்கரமான டார்ச்சர் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து லக்கியாக இருந்தேன்னா இதெல்லாம் தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் வெளில வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க, நைட்ஸ் இருக்காங்க, எஸ்கேப் ஆகிறதுன்றது வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த வைஸ் கேப்டன் வெரோனிகா இருக்காங்க இல்லையா, இவங்களோட பர்சனாலிட்டி வந்து பார்க்கும் போதே ஏதோ ஜாலியாக சிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது, பட் கிரிமினல்ஸ்க்கு எதிராக பயங்கர மோசமாக நடந்துப்பாங்க. அதனாலே வந்து என்னை தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்து என்னை ரெண்டாக பொழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டிக்கெட்டை செக் பண்ணுற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. வந்துட்டு உங்களோட டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட காட்டுறீங்களான்ற மாதிரி சொல்லும் போது ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் காட்டுறதுக்காக வருவான். அப்போ வந்து இன்னொரு ஆள் இங்கே இருப்பார் இல்லையா, அவர் எங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து நம்மளோட வெரோனிகா வந்துட்டு நீங்கள் வந்து இவரை வந்து சந்தேகப்படாதீங்க, ஏன்னா இவர் தான் வந்து நான் வரதுக்கு முன்னாடி வந்து டெரரிஸ்ட் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார், ஸோ அதனால வந்து இவருக்கு அதுக்கு வந்து சான்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ அவர் வந்து அவர் வந்து சண்டை போட்டுருந்தாரா, அப்போ என்னை வந்து மன்னிச்சிருங்க. இப்போ நான் சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளோட ஹீரோவை பார்த்து என்னை வந்து மன்னிச்சிருங்க மிஸ்டர் லூட்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு 2 பேர் வந்து பார்த்துட்டு இவரை தான் சோரன் அகாடமியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்டு, நான் தான் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ண ப்ரொஃபஸர், என்னோட பேர் லூட்கர் செல்சின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லிட்டு தப்பிச்சு வெளில வந்துடுறான். ஆக்சுவலான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டு கெரார்டு தான் வந்து இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு இவங்களே கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. அப்போ மீதி இருக்கிறது ஒரே சின்ன பையன், அது நம்ம ஹீரோ தான் லூட்கர் செல்சி. ஸோ அதனால இவன் தான் அதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ஆக்டை வந்து போட்டுருவான். ஸோ இதனால் அவங்களுமே வந்து நம்பிட்டு ஸ்டேஷனுக்கு வெளில வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வராங்க. வந்துட்டு எங்களை வந்து மன்னிச்சிருங்க, ஸோ நாங்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். நான் வேணால் அவங்கள சோரன் அகாடமியில் போய் விட்டுட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போது அவர் வந்து எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நான் அவங்கள கூட்டு போய் விட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பர்சனல் விஷயம்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்க்கணும், சரி ஓகே நான் இங்கே வந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ வந்து வெரோனிகா வந்து பாய் லுட்கர் நம்ம வந்து திருப்பியும் சந்திப்போம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்தே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்புறான். போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே போகிறான். நான் ஜெயிச்சிட்டேன், நான் பண்ணிட்டேன்றவன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறான். போயிட்டு என்னை வந்து மன்னிச்சிருங்க மிஸ்டர் லுட்கர், உங்களால் தான் வந்து நான் வந்து தப்பிச்சேன், நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த உலகத்தில் இருக்க ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லுட்கரையும் நம்ம ஹீரோவையும் பக்கத்தில் வச்சாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஃபேஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸோ லைட்டாக. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது மிஸ்டர் லுட்கர் செல்சின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறான். ஸோ நீங்கள் தானே இது, நீங்கள் வந்து நைட் ஸ்கூலில் பேசுறதை வந்து நான் வந்து பார்த்தேன். நான் வந்து சோரன் அகாடமியோட எம்ப்ளாயி, என்னோட பேர் வந்து வில்ஃபோர்ட். நான் வந்து இந்த நியூஸ் கேட்டு தான் இங்கே வந்து வந்தேன், உங்களை வந்து பத்திரமா கூட்டு போகிறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வர்றாரு. நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு வர வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஏறுறான். இப்போ வண்டியில் போகும்போது யோசிச்சுட்டே வந்து போகிறான், இது ரொம்ப தப்பான ஒரு சுச்சுவேஷனாக வந்து மாறிட்டே வருது. ஏன்னா இவங்க வந்து என்னை பர்சனலாக வந்து பிக் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மனுஷன் இவனை பார்த்தா ஆர்டினரியான ஒரு எம்ப்ளாயி மாதிரி வந்து சுத்தமாக தெரியல. இவன் பார்க்க வேற ரொம்ப பல்கியாக இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட ப்ரெசன்ஸே வந்து என்னால் சென்ஸ் பண்ண முடியல. அவன் எப்போ என்கிட்ட வந்தான்னு கூட என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக ஒரு ஃபார்மர் நைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து தப்பிச்சனாலே வந்து நான் மாட்டிப்பேன். நான் எந்த ஒரு ரீசன் சொன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து மாட்டுவேன். அதனால் இப்போதைக்கு நான் சேஃபாகவே வந்து ப்ளே பண்ணுறேன். மேபி இது பெட்டராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஜெரார்டோட கேரக்டர் வந்து செத்தே போயிடுச்சு இல்லையா, அதனால இப்போதைக்கு ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இந்த கண்ட்ரியில் அப்படின்னு நம்ம சொல்லி போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம் மிஸ்டர் லுட்கர், இதுதான் வந்து சோரனோட அகாடமின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இதுதான் சோரனோட லேண்டா, இது நான் நினச்சதோட பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து உங்களை இப்போ வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறேன், எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களோட லக்கேஜ் வந்து இங்கே வச்சுருங்க, நானே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கிளம்புறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக பிரின்சிபல் கிட்ட போயிட்டு என்னோட பேர் லுட்கர் செல்சி, நீங்கள் கூப்பிட்டதுனா வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போது அந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மிஸ்டர் லுட்கர், நான் தான் இந்த சோரன் அகாடமியோட பிரின்சிபல், என்னோட பேர் எலிசா வில்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல மாட்டினீங்க இல்லையா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் ஓகே தானேன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்மளோட ஹீரோ வந்து அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, ஸோ நைட்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணி என்னை வந்து காப்பாற்றினாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். கேட்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி உங்களுக்கு எதுனா ஆயிருந்துச்சுன்னா எங்களோட அகாடமி பேர்லேயும் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அதாவது உள்ளே வந்து புது ப்ரொஃபஸருக்கே வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இவங்க அவங்களோட ரெப்புடேஷனை பற்றி தான் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க மண்டையில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எதுவும் யோசிக்கலன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் யோசிப்பான், ஏதோ எனக்கு தப்பாக இருக்க மாதிரியே இருக்குது, என்னோட இமேஜினேஷனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிப்பான். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஆல்ரெடி லுட்கரை மீட் பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா அவங்க வந்து ஆல்ரெடி என்னை நோட் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு தெரியாத மாதிரியே இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ திடீர்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணோம் இல்லையா, அதனால் எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் ஜாயின் பண்ணதில் ரொம்பவுமே சந்தோஷம், ஸோ செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கைக்குள்ளே எல்லா பசங்களும் இருப்பாங்க நான் வந்து நம்புகிறேன், ஸோ அப்போ இதை வந்து எடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இதை ஆல்ரெடி பார்த்தாச்சுலன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான், ஏன்னா எப்பயும் கான்ட்ராக்டை முன்னாடியே கொடுத்துருவாங்களே, ஸோ அதனால் சும்மா ஒரு விட்டு வந்து கொடுக்குறான். அப்போ வந்து ஆமாம், பட் இருந்தாலும் டபுள் செக் வந்து பண்ணிக்கோ. ஸோ இந்த கான்ட்ராக்டோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம். உங்களோட சேலரியிலேருந்து எல்லா விஷயமே வந்து நாங்கள் ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தங்குறதுக்கு ரூம்லேருந்து எல்லா விஷயமும் நாங்களே வந்து கொடுத்துட்டோம் நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த லெட்டரை வந்து பார்க்குறான். அதில் ஒரு மாதத்துக்கான சேலரியாக கிட்டத்தட்ட 30 இம்பீரியல் கோல்டு காயின்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியன் டெனார்ஸ் ஆமா, அதாவது US$ கம்பேர் பண்ணால் 3 லட்சம் US$ ஆமா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்போ வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு ஓகேவா இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல, அந்த அளவுக்கு தப்பாலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து தப்பாவா, அருமையான ஜாக்பாட் எனக்கு வந்து கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் அப்போ நம்ம ஹீரோ வந்து இன்னொரு விஷயம் வந்து யோசிப்பான், இந்த அளவுக்கு சேலரி வந்து ப்ரொஃபஸருக்கு சோரன் அகாடமியில் கொடுக்குறாங்கன்னா அப்போ அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். ஸோ என்னால் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியுமா, அதுவும் இல்லாமல் ரூம் ஃபுல்லாக வந்து ஜீனியஸாக இருப்பாங்களாமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான். அப்புறம் வந்துட்டு எனக்கு வேறு வழி இல்லை, இந்த இடத்துல நான் வேணான்னு சொன்னால் இன்னும் பயங்கர சஸ்பீஷியஸாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு இல்லை முடியாது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக இதில் வந்து எதுனா தப்பாக இடவிடமாக இருக்கும். ஸோ அதனால் வேறு சாய்ஸ் இல்லை, நான் வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும்னு நம்ம சொல்லிட்டு வந்து அக்செப்ட் பண்ணுறோம்.
அவன் வந்து அவங்ககிட்ட நான் டபுள் செக் வந்து பண்ணிவிட்டேன், நான் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ மனசுக்குள்ளே வந்து யோசிப்பான், எனக்கு ஆல்ரெடி வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அந்தளவுக்கு தியரட்டிக்கல் நாலேஜும் வந்து இருக்குது, அதனால் என்னால் ஒரு டீசெண்டான ப்ரொஃபஸராக வந்து கண்டிப்பாக நடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓகே ப்ரொஃபஸர், நான் வந்து உங்களை ஃப்யூச்சரில் நான் ரொம்ப நல்ல பொசிஷனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணுறான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இதை தாக்கு பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறோம். 2 வருஷம் நான் தப்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயான ஒரு மேனாக நான் மாறிடணும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறோம். இப்போ அவன் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 3 வாரங்கள் வந்து இருக்குது, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்குன்னு இவ்வளோ பெரிய வீடை கொடுப்பாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு அகாடமி ப்ரொஃபஸரோட பவர் போல். அதுவும் இல்லாமல் நான் இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் வந்து ஆயிடுச்சு. என்னோடய பழைய உலகத்துலேருந்து, அதாவது பழைய லைஃப்லேருந்து என்னோடய மெமரிஸ் மட்டும் தான் வந்து என் கூட வந்து பிறந்துச்சு. மற்றபடி நானே தான் சர்வை பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேரண்ட்ஸும் ரொம்பவே மோசமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியோ நான் வந்து சர்வை பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஸ்வரனில் ஒரு ப்ரொஃபஸராகவும் வந்து நான் மாறிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு அண்டர் கவர் ப்ரொஃபஸர் மாதிரி தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். எனக்கு ஒரு புது ஐடென்டிட்டி எப்படியோ வந்து தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக லூட்கர் வந்து என் கையில் வந்து மாட்டினா. ஸோ அவனே வந்து நான் ஒரு ஐடென்டிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ லூட்கரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். லூட்கர் வந்து குயிடன்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் வந்து இருக்குது. அந்த கிங்டமை சேர்ந்த ஒரு ஆள் தான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து கிடையாது. அவன் வந்து அவன் வீட்டில் ஒரே புள்ள வேறு. அதுவும் இல்லாமல் அவன் கிடச்ச அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அது சும்மா ஃபார்மாலிட்டியோட தான் இருக்கே தவிர அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி வந்து தெரியல. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல யாருமே வந்து என்னை கண்டே பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி எங்கேயுமே எனக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த லெக்சரோட கண்டென்ட் இருக்குல்ல, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ராத்திரியாக இருக்குமா, நான் எதுவுமே வந்து இன்னும் சாப்பிடவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா காலிலேருந்து அவன் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டானா, அதனால வந்து இப்படி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழித்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறான். ஸோ கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய விஷயங்களை வந்து செக் பண்ணி பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளாஸ்க்கான ப்ரிப்பரேஷனும் வந்து பக்காவாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 1 வாரத்தில் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நான் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் சில்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்துருப்பான் நம்மளோட லூட்கரான நம்மளோட ஹீரோ. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு, பரவாயில்ல, நீ வந்து எப்படியோ சேஃபாக வந்து தப்பிச்சிட்ட, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், உனக்கு எதுனா ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீ வந்து 2 வாரத்தில் எங்களை கான்டாக்டே வந்து பண்ணல, அதுவும் இல்லாமல் மற்ற மெம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர க்யூரியஸாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்லை நான் செக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சுன்ற சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே யோசிக்கிறான், கண்டிப்பாக மிஸ்டேக்கெல்லாம் என்கிட்ட வந்து பேசலை, கண்டிப்பாக எனக்காக தான் வந்து பேசிகிட்டு இருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான். ஆக்சுவலாக வந்து இந்த லூட்கர் செல்சியும் ஏதோ ஒரு ஏடா கூடமான ஆள்தான்றது நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது. அப்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெரரிஸ்ட் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்சிடென்ட் தான், அதுவும் இல்லாமல் ரிபல்ஸ் வந்து ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, ஆமாம் எனக்குமே சொரனை பற்றிட்டு நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு, ஸோ நீ வந்து அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அமிச்சான்னு கேட்கும்போது நாங்கள் வந்து அமிச்சோமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து சொல்கிறா. இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் சும்மா வந்து செக் தான் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சிடறான். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அது நம்ம ஹீரோவுமே வந்து ஆமான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகாடமியை சேர்ந்த கொஞ்சம் பேர் வந்து கொலை பண்ணியாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அதாவது இந்த ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைட்டர்ஸ் வந்துருந்தாங்களாமா, அதாவது துரோகிகள், அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிடிச்சாச்சு. அவனுக்கு எல்லாரையும் பிடிச்சி அவனுங்களோட கை காலை வந்து வெட்டி அவனுங்களோட வாய்க்குள்ளேயே வந்து வச்சு அவனுங்களோட பாடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறி பிடிச்ச நாய்களுக்கு வந்து சாப்பாடை வந்து தூக்கி போட்டாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ ட்ரைட்டர்ஸ்க்கு இதுதானே கரெக்டான ஒரு வழின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் காப்டட் ஆகும், எதுக்கு இப்படி பேசிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ வந்து இல்லை என்னை வந்து மன்னிச்சிருக்கேன், நான் வந்து ப்ராப்பராக அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவுமே முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறா. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட 1/2 மாதம் வந்து ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் மற்ற நியூஸுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து, நீ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசு, மற்றவங்க வந்து நம்மளை நோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது அவன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நச்சுன்னு இருக்கான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக நம்பிடுவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போதைக்கு எத்தனை பேர் நம்ம கேங்கில் வந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போட்டு வாங்கும்போது மொத்தம் 31 செகண்ட் ஆர்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் 7 தேர்ட் ஆர்டர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டருமே வந்து வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போது நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது நம்மளோட ஹீரோ வந்து அப்படியா சரின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு லொக்கேஷன் வந்து பிளான் பண்ணோம்ல, அந்த லொக்கேஷன்லேயே வந்து நம்ம அடுத்த மீட்டிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஆப்பு, ஏன்னா அவனுக்கு வந்து இவங்க சொல்கிற லொக்கேஷன் அவனுக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து, என்னது
என்ன நீ வர சொல்கிறியா? உன்ன மாதிரி ஒரு லோலியான ஒரு ஆள் என்ன வந்து கூப்பிடுறியா? என்ன வந்து நீ ஆர்டர் பண்ணுறியான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு பேசுவான். ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போதே வந்து பயங்கரமாக வந்து பயந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்படி பேசுகிறனாலே இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மேலே பயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவான். அப்போ இதை தான் நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஆர்டர்லாம் வந்து என்னால் கண்டிப்பாக வந்து கேட்க முடியாது, நான் வந்து அவரோட ஆர்டர் மட்டும்தான் வந்து கேட்பேன்ற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து யாரை சொல்கிற, ஜீரோ ஆர்டரை சொல்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா. அப்போ வந்து ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போகிறான். அவனுக்கு வேர் தூத்துது பயத்தில். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த அசாசினேஷன் வந்து இந்த அகாடமியில் நடக்குதுன்னே அவனுக்கு வந்து தெரியாது. அதுவும் இல்லாமல் ட்ரைட்டர்ஸ்னு யார் சொல்கிறாங்க, யாரெல்லாம் வந்து துரோகி, என்ன நடக்குது, அதுவும் இல்லாமல் இவங்களோட வேலை தான் என்னன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே வந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து நானும் இங்கேருந்து வந்து தப்பிச்சு போனோம், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னன்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ வந்து நீ வந்து எங்களை எப்போ கூப்பிடுவ, நீ வந்து அதை எப்போ பண்ண போகிற, எப்படி பண்ண போகிறன்றமா சொல்லிட்டு வந்து கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் அதை வந்து பண்ணும்போது சொல்கிறேன்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். இப்போ நடக்க வேண்டியதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ரூமில் உட்காந்து ஒரு ஃபாலன் அரிஸ்டோக்ராட், அதுவும் இல்லாமல் இவனுக்கு ஃபேமிலி கிடையாது, அதுவும் இல்லாமல் இவன் 4th ரேங்கை வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக ரீச் பண்ணால்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சாரன் ப்ரொஃபஸர் யார் தான் இவன்றமா சொல்லிட்டு பயங்கர வெறியில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த லூட்கரோட சர்கம்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவன் எதையோ மறைக்கிற மாதிரியே நம்ம ஹீரோக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கும். பட் இந்தளவுக்கு அவன் விஷயங்கள் வந்து மறைப்பான்னு சொல்லிட்டு தெரியாது. அதுவும் இல்லாமல் லூட்கர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அவன் சென்ட் பண்ண மெசேஜ், ரிசீவ் பண்ண மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஃபர்ஸு. அதாவது ஒரு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு யாரும் தெரியக்கூடாது சீக்கிரட்டாக ஸ்பைஸ் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெசேஜஸ் சைஃபர்னால் வந்து யாருனாலையும் வந்து படிக்க முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெக்கானிசம். ஸோ அதனால் வந்து இவன் எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறான், யார் தான் இவன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, பூனை கிட்ட தப்பிச்சு புலிகிட்ட வந்து மாட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கர வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இவன் அனுப்பிச்சிருக்கான் இல்லையா இந்த சைஃபர்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாடன் லாங்குவேஜில் சென்ட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ரொம்ப பயங்கரமான டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுவும் இல்லாமல் இவனோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சாரன் அகாடமியில் ஒரு ப்ரொஃபஸராக மாறணும். அதுவும் இல்லாமல் ஸ்கூலோட ஃபேவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்கூலில் என்னென்ன ஃபேவர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் மீதி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஃப்யூச்சரில் அனுப்புன்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல சாரனை பற்றி மட்டும் வந்து யோசிக்கக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. லைக் இந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் சீக்ரெட் சொசைட்டியோட எக்ஸிக்யூட்டிவாக இவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறான். இப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்மளோட லூட்கர் செல்ஸ் இருக்கான் இல்லையா, இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருப்பான். அதாவது ஒரு ஸ்பை ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஒரு சொசைட்டியோட சீக்ரெட் சொசைட்டியோட ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருப்பான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ட்ரெயின் ஹைஜாக்க எப்படி நான் வந்து தப்பிச்சு சர்வை தானே பண்ணியிருப்பான், எப்படி வந்து இது நடந்திருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போதைக்கு வேறு வழி கிடையாது, நான் வர சோழன் அகாடமிக்கு நடுவுலையும் சீக்ரெட் சொசைட்டிக்கு நடுவுலையும் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன், என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சோழன் அகாடமியை நான் காண்டாக்ட் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட சொன்னால் தான் வந்து ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து வைப் அவுட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிப்பான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் மீட் பண்ணாலே ஒரு பொண்ணு, அவள் சொன்ன ரிசல்ட் படி இந்த சீக்ரெட் சொசைட்டியில் மொத்தம் 4 ஆர்டர்ஸ் வந்துருக்கு. அதாவது 4 ஆர்டர் டீம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர், அதுக்கப்புறமா செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆர்டரை பற்றி எந்த க்ளூவுமே நம்ம ஹீரோக்கு வந்து இருக்காது. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட மீதி இருக்கவங்கலாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், மேபி யாருனா வந்து நம்ம ஹீரோவோட பேராக இருந்து பார்ட்னராக இருந்து அவனை தேடி இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோ வந்து ஃபேக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் சாரன் கிட்ட சொல்லி இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து முடிக்கணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நான் இப்போ என்ன தான் பண்ணுறதுன்றமா சொல்லிட்டு அவன் தலை வெடிக்குன்ற மாதிரி வந்து பதிலாக உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 2 வருஷத்தை நான் எப்படி தான் வந்து தப்பிக்க போறணும் தெரிலன்றமா சொல்லிட்டு பயங்கர பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த சாரன் அகாடமியோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. அதில் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹே நீ கேள்விப்பட்டியா புதுசாக வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து வராராமா, அவர் தான் நம்மளுக்கு வந்து தியரி ஆஃப் ஸ்பெல் காஸ்டிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலமெண்ட் கிளாஸும் வந்து நடத்த போகிறாராமா. புதுசாக வர ப்ரொஃபஸரை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயங்கர ஸ்கில்டான ஒரு ஆளாக தான் இருப்பார். கடைசியாக வந்த ப்ரொஃபஸர் வந்து ரிசைன் பண்ணிட்டே வந்து போயிட்டார். இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன்றப்பா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த நீலமுடிக்காரி இருக்கா இல்லையா, இவ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த ப்ரொஃபஸரை வந்து ரிசைன் பண்ண வச்சிருப்பா. ஏன்னா
ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான், அந்த ஆள் வந்து ஒழுங்காக நடத்தல புரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து வெளில அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வரவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் வந்து ஒழுங்காக இருப்பாரு எனக்கு வந்து தெரியலன்றமா சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். அந்த ஆள் வந்து ஒரு ஃபாலன் அரிஸ்டோக்ராட்டாமான்றமா சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நீலமுடிக்காரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா, அப்போ நல்ல கிரேட்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எல்லா வேலையுமே கரெக்டாக போகணுன்றமா சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரோம் ப்ரொஃபஸராக. உள்ளே வந்துட்டு அவங்கள எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ண ப்ரொஃபஸர், என்னோட பேர் லூட்கர் செல்சின்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து அவனோட பேர் சொல்கிறான். அவனை பார்த்து எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவன் பார்க்க ஒரு ஆவரேஜான ப்ரொஃபஸர் மாதிரி இல்லை, பயங்கர பல்கான பாடி, லைக் பார்க்க பயங்கர அழகாக வேற இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கோர்ஸோட கரெக்ஷன் பீரியட், ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாஸ் எதுவும் நடத்த போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நான் வந்து ஸ்பெல் காஸ்டிங்கில் வந்து நடத்த போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற வே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து தியரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மொத்தமாக வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்லேயும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து கவனிங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ மற்றவங்களாம் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து என்ன யோசிச்சு எனக்கு வந்து புரியுது, பட் எனக்கு வந்து உங்களை எதுவும் லோவர் பண்ணுன்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஃப்ரெஷ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்குமே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து கை தூக்கி எனக்கு வந்து நீங்கள் எதுக்கு ஃப்ரெஷ்மேன்ஸாக அட்டன் பண்ண சொல்கிறீங்கன்ற ரீசன் வந்து நான் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னாடியே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு எஜுகேட்டராக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே வந்து நான் ஈக்குவலாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ இந்த பொண்ணு வந்து சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு லைக் அவள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நான் அவங்க எல்லாருக்குமே வந்து கிளியரான ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறேன். நான் வந்து ஒரு புது ப்ரொஃபஸருன்றதுனால என்னை வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம், அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து குட் கிரேட்ஸ் வந்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு மைண்ட் செட்டும் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நான் வந்து ரிக்ரெட் பண்ண வைப்பேன். ஸோ என்னோட வேலை வந்து இங்கே ஒரு எஜுகேட்டர் தான். ஸோ அதனால் அதை மட்டும்தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ வேறு எதனா மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா என்னோட கிளாஸ்க்கு வந்து நீங்கள் வரதை பற்றி கூட யோசிக்காதீங்க. என்னோட கிளாஸஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். மைண்ட்குள்ளே வந்து யோசிக்கிறான், பாதி பேர் வரலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா மீதி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதனால் ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோட பிளான் படி கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து சொன்னதுனால செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள ஒரு அவமானமாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறது. ஸோ அதனால் வந்து பாதி பேர் வரமாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ எவ்வளோ திமுறா பேசுனதுனால மீதி பாதி பேர் வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணுறான். இதெல்லாம் தான் நேற்று ராத்திரி உட்காந்து நான் பிளான் பண்ணிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள யோசிக்கலாம். சரி ஓகே, நான் சொல்லுறது இதெல்லாம் தான், உங்களுக்கு வேறு எதனா கொஸ்டின் இருக்கான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மைண்டுக்குள்ளே ஆமாம் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும், நான் அப்படி தான் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு சரி அப்போது என்னோட வேலை வந்து முடிஞ்சு நான் அடுத்த கிளாஸில் உங்களை வந்து மீட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பேசியிருப்பான். எப்படி ஒரு இந்தளவுக்கு ஹாஷாக பேசுகிறாரு, அதுவும் இல்லாமல் ஒரு புது ப்ரொஃபஸராக இவர் பேசுறது எதுவுமே அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிற வாய்ஸ் வந்து கேட்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஸர் வந்துருப்பாங்க. நீங்கள் தான் வந்து புதுசாக அப்பாயிண்டான லூட்கரான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், என்னோட பேர் செல்லனா, நானுமே உங்களை மாதிரி ஒரு புது ப்ரொஃபஸர் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். சொல்லிட்டு வந்து என்னாச்சு என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எதுவும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டல. இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோட சேர்ந்து மொத்தம் 3 ப்ரொஃபஸர்ஸ் வந்து புதுசாக வந்திருப்பாங்க. இப்போ வர ப்ரொஃபஸரோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீனோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் சம்மனிங் கிளாஸோட சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அது பின்னாடி இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு ப்ரொஃபஸரு, அதாவது ஃபீமேல் ப்ரொஃபஸரு. ஸோ இவங்களோட பேர் வந்து மெர்லிடா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிஸ்னேஷனு கர்ஸ் டிஸ்பெல்லிங் கரிக்குலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து நடத்துவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் சந்தோஷம், நான் வந்து ஸ்பெல் காஸ்டிங் வந்து நடத்த போகிறேன், என்னோட பேர் தான் வந்து லூட்கர் செல்சின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ நீங்களாம் வந்து புது ப்ரொஃபஸரா, அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த செஷன் வச்சிருக்காங்களான்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பயங்கரமாக முறைச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபீமேல் ப்ரொஃபஸர் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரோட பேர் தான் வந்து கிறிஸ் பெனிமோர். ஸோ அவர் வந்து ஒரு நோபுல்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் ஒரு நோபுல், ஒரு ஃபாலன் நோபுல், அப்புறம் 3 காமனர்ஸு, இவங்களாம் தான் ப்ரொஃபஸர்ஸான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவங்க காமனர்ஸாக இருக்கலாம் இல்லை
நோபலாக இருக்கலாம், பட் இவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களோட ஃபீல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க பயங்கர ஸ்கில்டான பர்சன்ஸாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதாவது என்ன சொல்ல வரானா, இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்து பத்திரமா இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் நான் சொல்கிறானா, அதாவது அந்த பெனிமோர் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் வந்துட்டு நீ வந்து ஒரு ஃபாலன் நோபல், அதுவும் இல்லாமல் மீதி இருக்கவங்க வந்து காமனர்ஸா, இதுக்குள்ளே வந்து நான் வரதுக்கு வந்து ஆசைப்படல, அதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஜாலியாக இருந்துக்கோங்க, முக்கியமாக ஒன்று நீ வந்து ஏதோ பெரிய ஆள் மாதிரி வந்து நடந்துக்காத, நீ வந்து வெறும் ஒரு ஃபாலன் நோபல் மட்டும்தான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான். அப்போ இந்த பிரெண்ட் ப்ரொஃபஸர் வந்து சரி ஓகே அதான் அந்த ஆள் வரலன்னு சொல்கிறான் இல்லையா, இப்போதைக்கு நம்ம போய் தனியாக வந்து சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இப்போ அப்படியே டிஃப்ரெண்ட்டான ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட லூட்கரை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனை பற்றி கேள்விப்பட்டியா, இருக்கிறதுல யங்கஸ்டான ஒரு பர்சன் அவன் தான், அதுவும் இல்லாமல் வந்து 4th ரேங்க் வேறு அச்சீவ் பண்ணியிருக்கான், பார்க்க வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி வந்து இருக்கான், அதாவது மிலிட்ரியில் இருந்த ஒரு ஆஃபீஸர் ஆமாம் முதல்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளாக வந்து இருக்கான், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிறைய ஹண்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விசார்ட் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் விசார்டாக வந்து அவனே வந்து சொல்லியிருக்கதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மைதானான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது என்னால் கண்டிப்பாக மிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டரோட கிளாஸ் வந்து ரூயின் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்டன் பண்ண வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போகுது. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு உண்மையாக ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அட்டன் பண்ணலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நைட்டில் நடந்த மாதிரி காமிச்சிட்டு இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாள் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான், இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ரியல் கிளாஸு, அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் வந்து உண்மையாக வருவாங்கன்னு தெரியல, ஏன்னா கடைசியாக நான் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நரகமாக இருக்கும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது, எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் வந்து வருவாங்க, அது கூட இருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு தான்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டே இருப்பான். அப்போ ஒரு சில பசங்களாம் நேற்று வந்து அந்த போஸ்ட்டை படிச்சுன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டண்டடான்ற மாதிரி கதை வந்து தொடங்குறான். பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸா, 80 சீட்டும் ஃபுல்லாக இருக்கான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு வழி கிடையாது, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, நான் வந்து கிளாஸ் நடத்தி தான் ஆகணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கீங்க, ஸோ இதனால் எல்லாருக்கும் வந்து நான் திருப்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என்னோட பேர் லூட்கர் செல்சி, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து ஸ்பெல் கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து சொல்லித்தர போகிறேன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட எபிலிட்டிஸ் வந்து பர்ஃபெக்ட் வந்து காமிச்சு ஆகணும்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கை தூக்கி எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, ஓவரால் ப்ராசஸ் சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா நீங்கள் வந்து 4 மேஜர் ஸ்பெசிஃபைசேஷனே வந்து சொல்லித்தர போகிறீங்களான்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்துட்டு நான் கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கணும், பரவாயில்ல இன்றைக்கி வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொஸ்டின் கேட்டேன், அப்போ நான் வந்து உனக்கு பதில் வந்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து 4 ஸ்பெஷலைசேஷனும் நடத்த போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. மொத்தம் இந்த ஸ்பெல் கேஸ்டிங்லாம் 4 ஸ்பெஷலைசேஷன் இருக்காமா. ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ், செகண்ட் வந்து எலமெண்டல் ப்ராப்பர்ட்டி, தேர்ட் வந்து டெலகனைசஸ், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இதெல்லாம் தான் அதோட பேர். இது 4 நான் வந்து சொல்லி தர போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு ஒரு புது ப்ரொஃபஸர், அதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான ப்ரொஃபஸர் இதெல்லாம் வந்து சொல்லி தரப்போறான்ற சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக்குற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு 3rd tier ஸ்பெல்லை வந்து கேஸ்ட் பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து ஃப்ளட்டரிங் ஃப்ளேம் ஆமாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து யூஸ் பண்ணுறான், அதுக்கப்புறமா கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன், டிஃப்யூஷன், ஆக்சலரேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கோட சேர்த்து வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இப்படி தான் இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான். இது பயங்கரமான ஒரு யூனிக்கான ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கண்ணுக்கு வந்து தெரியுது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டுறேன், அதாவது இப்போ நான் கேஷ் பண்ணலையா அந்த ஸ்பெல்லு, இது கேஷ் பண்ணது கொஞ்சம் டைம் வந்து எடுக்குது இல்லையா, இதை வந்து நான் 3 times ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணி காட்டுறேன்ற சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா கேஸ்டிங் டைம் வந்து ஷார்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான ப்ரொஃபஸர்னால இதை வந்து எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்து பயந்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மஞ்சள் முடிக்காரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீல முடிக்காரிகிட்ட வந்து கேட்பா. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலில் இருக்க மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஸர் வந்து கண்டிப்பாக ஏமாற்ற தான் செய்வாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருக்கான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அந்த நீல முடிக்காரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவோட பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்கு மட்டுமே எனக்கு 3.5 4.5 hours வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்க எஃபோர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்காக தான், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோட நான் நாளைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.